தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்திற்கு திமுக மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் அதிகாரிகள் மற்றும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் காலை 10:30 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மதியம் 12:10 மணிக்கு வரை கூட்ட அரங்கிற்கு திமுக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வராததால் மாநகராட்சி அதிகாரிகள் சுமார் 1.5 மணி நேரம் காத்திருந்தனர். இதேபோல் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச காத்திருந்த மாற்றுக் கட்சியினரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 1.5 மணி நேரம் கழித்து கூட்டம் துவங்கிய நிலையில் குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் ஆகியவற்றிற்கான வரிகளை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் சொத்து வரி மற்றும் தொழில் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே சொத்து வரி உயர்வுக்கு பின் கட்டணம் செலுத்தாத பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.